For a sustainable green future, we have positioned some of the things. Green energy is a very, very critical point. We have formed one green energy corporation, new green energy corporation, to take up hydel, solar and wind and other projects. நெய்தல் மீட்சி இயக்கம் இது உலக வங்கியினுடைய உதவியோடு செயல்படுத்தப்படக்கூடியது. 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பல கடற்கரைகளை, மரக்காணம், காமேஸ்வரம், அதே போல் தூத்துக்குடி மாவட்டம், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கடற்கரை சில்வர் பீச், கடலூர், பல கடற்கரைகளை எடுத்து கடற்கரையோரம் வாழும் மீனவ இளைஞர்களையும் அதில் ஈடுபடுத்தி அந்த திட்டம் செயல்படுத்தப்பட போகிறது. அழகிய கடற்கரைகள், நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் வாங்குவதாக திட்டம். அடையாறு நதியை சீரமைக்கும் திட்டம் குறித்து ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யும் அந்த காலகட்டத்தை எட்டியுள்ளோம். அதேபோல் தமிழகமெங்கும் இருக்கும் நதிக்கரைகளை அழகுற சீரமைப்பதற்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற பசுமை இயக்கம், அதுவும் இட்ஸ் குவைட் அன் அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். அர்பன் கிரீனிங், நம்முடைய நகரங்கள் கான்கிரீட் மயமாக வருவதை மாற்றி பசுமை போர்வையை சற்றே போர்த்திட உதவக்கூடிய திட்டம். மின் பேருந்துகள் வாங்கப் போகிறோம். 3000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான அறிவிப்பு இருக்கிறது. 500 மின் பேருந்துகள். மினி பஸ், சிற்றுந்து திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் முக்கியமான ஒரு அம்சங்கள். அடுத்து கட்டமைப்பு திட்டங்கள். புதிய குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் சுமார் 7800 கோடி ரூபாய் அளவில் அது ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டு பன்னாட்டு நிதியுதவி பெறுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம். இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. விரைவில் பணி தொடங்கும். 3 புதிய குடிநீர் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன நிதிநிலை அறிக்கையில். ஒன்று பெரம்பலூர் கூட்டு குடிநீர் திட்டம். அது பெரம்பலூர் நகராட்சிக்கு மட்டுமல்ல, எறையூர், பாடலூர் ஆகிய 2 இடங்களில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்சாலைகள், ஒவ்வொரு தொழிற்சாலையும் தோளில்லாத காலனி தொழிற்சாலை, ஒவ்வொன்றும் அநேகமாக 15,000-20,000 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கும் அந்த நீர் போய் சேருவதற்கு ஒரு திட்டம். திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாநகராட்சி, ஆத்தூர், வத்தலகுண்டு போகிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு பயணிக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம். நாமக்கல் மாவட்டம், அதே போல் எருமைப்பட்டி உள்ளிட்ட சேந்தமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களுக்கான திட்டம் மிக முக்கியமான ஒன்று. சாலைகள் மேம்பாடு, ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகள் சார்பாக சுமார் 10,000 கோடி அளவில் இந்த வருடம் மட்டும் நாம் சாலைகள் மேம்பாடு செய்யப் போகிறோம். சிங்காரச்சன்றிக்கு 500 கோடி ரூபாய். வடசென்னை பகுதியில் வளர்ச்சிகள் பெருக வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. சாலை வசதிகள், அங்கு மழைநீர் வெள்ளம் வந்தால் கழிவு நீர் கலந்து விடுவதாக அதிக கவலையோடு புகார்கள் வந்தன. அதற்காக 940 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம், புதிய திட்டம் சென்னை மெட்ரோ வாட்டரால் அது செயல்படுத்தப்பட போகிறது. புதிய கல்லூரிகள், ஐடிஐ ஒன்று, புதிய மருத்துவமனை கட்டிடங்கள், எழும்பூர், ஸ்டான்லி, ஆர்எஸ்ஆர்எம் பகுதியில் உள்ள அந்த பகுதிகளுக்கெல்லாம் புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் வரப்போகின்றன. சென்னையுடைய வடசென்னையினுடைய வளர்ச்சி குறித்து நாம் புதிதாக கவனம் செலுத்தி வருகிறோம். புதிய பேருந்து சிற்றுந்து சேவை பற்றி இப்படி தான் சொன்னேன். மெட்ரோ ரயில் திட்டம் அதனுடைய 2ஆம் கட்ட பணிகள் மிக துரிதமாக நடந்து வருகின்றன. அதனுடைய முதல் கட்ட ஒரு பகுதி அநேகமாக 2025 டிசம்பரில் போரூர் முதல் கோடம்பாக்கம் வரையிலான அந்த பணிகள் முடிவரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.